ரமேஷ் ப்ளீஸ். இது வரைக்கும் நான் நினைச்செல்லாம் ஜெயிச்சிருக்கேன். உன்னை தவிர உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்து நான் பாடன்னு ஆசைப்பட்டா என் காதலை ஏத்துக்கிட்டு உன் மனசுல என்ன கிடந்தறியோ அன்னைக்கு தான் நான் பாடுவேன். அதுவும் உன்னை பத்தி தான் பாடுவேன். சாரி ரமேஷ், இவ்வளவு நாள் உங்க மனசு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்காக இன்னைக்கே பாடுங்களேன். Are you sure? Thank you. கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? இவள் காலளந்த நடை இடை நூலளந்ததென்ன? நூலளந்ததென்ன? கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? கனிநாடும் கருணாவல் கனியொன்று கண்ணென்று பேர் கொண்டதோ? கோவை கனி என்று கிளி ஒன்று கண்ணே உன் முன் வந்து இதழோடு போர் கொண்டதோ? ஆளான பெண் என்று சொல்லாமல் சொல்கின்ற முந்தானை அழைக்கின்றது. இவள் பூவாக பொன்னாக தேராக வரும்போது என்னுள்ளம் அசைகின்றது, என்னுள்ளம் அசைகின்றது. கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? கருங்கூந்தல் அலைபாய அது கண்டு கடலோர அலையாவும் கண்ணீர் விடும். அந்தி மலர் போன்ற சிறு பாதம் பதிகின்ற பொழுதங்கே முள்கூட பூவாகுமே. இதமான இசையாலே வசமான புகழ் மாலை பல கண்டும் நிறைவில்லையே. இன்று இவள் கேட்க நான் பாட இதயங்கள் இணைந்தாடும் சுகம் போல சுகமில்லையே, சுகம் போல சுகமில்லையே. கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? இவள் காலளந்த நடை இடை நூலளந்ததென்ன? நூலளந்ததென்ன? என்ன? Well done, Ramesh. Fantastic.
தான். உன் அலறு சத்தம் கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல? ரமேஷ், எனக்கு பயமா இருக்கு. நினைப்புலயே சுகம் பார்த்தானா இந்த அணைப்புலையும் அதுக்கு மேல இருக்க சுகத்தையும் அனுபவிக்க துடிக்கிறேன். உனக்கு அந்த துடிப்பு இல்லையா? அப்புறம் என்ன, விடாம சுத்தி வந்தாரு. முதல்ல மசில கிளீன் பண்ணி. ஏய், ஒரு ஷார்ட் நியூஸ், ரமேஷ் கால் உடைஞ்சு போச்சு. என்ன இது? டேப் ரெக்கார்டர். நான் இத கேக்கல. ஓ, அதுவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். படிக்கட்டு யூஸ் பண்ணாம கீழே இறங்க முடியுமான்னு வசந்த் சேலஞ்சு பண்ணான். விடுவேனா? அங்கிருந்து வாட்டு போய் பிடிச்சு சர்ன்னு கீழே வந்தேன். அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 500 அடி பில்டிங்ல 450 அடி கீழே வாட்டர் பைப்பே காணோம். சோ 50 அடி உயரத்துல இருந்து ஐயா பறந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. Nonsense. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானா? போட்டி வச்சது வசந்த், இப்ப அவஸ்தைப்படுற நீங்க தானே. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எஸ், எனக்கு புரியுது. ஒரு சாதாரண பிராக்சர் 1 மாசத்துல குணமா போகுது. இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றிய? ஒரு கால், இந்த காலையே நான் இழந்துட்டா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன், அப்படித்தானே? அப்ப நீ என்ன நேசிக்கல, என் உடம்ப தான் நேசிக்கிற. என்ன சொல்றீங்க ரமேஷ்? ஐ லவ் யூ. நீங்க எனக்கு வேணும். எப்பவும் எப்படி இருந்தாலும் சரி. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ. என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ ரமேஷ். மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ ரமேஷ். ஐ லவ் யூ ரமேஷ். தேங்க்யூ மிஸ் லட்சுமி. ஏண்டா வசந்த், ஏலம் போடுற மாதிரி ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ்னு 3 தடவை சொன்னாலே கேட்டல? சகோதரிகள் சைக்காலஜில நீ சக்கரவர்த்தி, நான் எல்கேஜின்னு சொன்னிய, இப்ப என்ன சொல்ற? கண்ணையோட தங்கச்சி ஆம்பளை வர்க்கம்னாலே இவளுக்கு அலர்ஜி. இவளை மடை காட்ட முடியுமான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிய. வாட் யூ சே? சக்கரவர்த்தி, சகோதரிகளை உன்னால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும். இந்த எல்கேஜி கொஞ்சம் மனசு வச்சா அவங்கள ஆட்டி படைக்கவும் முடியும். ரமேஷ், you are great.
வெறும் பாராட்டு மட்டும் தானே? பந்தய பணமும் உண்டு. நான் ஒத்துக்கிட்டபடி 10,000. சைலன்ஸ். இது வேற உறுத்துதுடா. ரமேஷ் இருமா, வாங்க. அவுத்துட்டு வரேன். வாங்க. எங்கேயும் எடுத்துட்டு போறடா. ரமேஷ் உண்மையை சொல்லுங்க, நமக்குள்ள நடந்ததெல்லாம் நாடகம் தானா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. பந்தயத்துல 10,000 வாங்கின அப்புறம் என்ன சந்தேகம்? பந்தயம்? எது பந்தயம்? காலமெல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்லி காரியத்தை சாச்சிட்டீங்களே, அதுவா? இல்ல ஒரு அப்பாவி பொண்ணோட கற்ப தேரேத்து தெருவுல நீங்க வச்சிட்டீங்களே, அதுவா? எதுவோ நியாயம் அநியாயம் எல்லாம் என் லட்சியத்துக்கு கிடையாது. வேணாம் ரமேஷ், நீங்க உங்க பந்தயத்துல ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நம்ம காதலும் உண்மையாவே இருக்கட்டும். இந்த காதல் கல்யாணம்லாம் எனக்கு தேவையில்லாது. இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் ஜெயிக்கிறது உதவியா இருந்த உனக்கு இதை பரிசா தரேன். வாங்கிக்க. வாங்கி வச்சுக்கிறதுன்னு வாடகை பணமா இல்ல என் கற்போட விலையா? ஏய், உன் கற்பு மட்டும் தான் போயிடுச்சுன்னு பதற. என் கற்பு தான் போயிடுச்சு. ஆம்பளுக்கு மட்டும் என்ன கற்பு கிடையாதா? ரமேஷ், என்னோட வேதனையை வேடிக்கையா எடுத்துக்காதீங்க. உங்களோட அன்பை உண்மை நினைச்சு இந்த உடம்ப உங்களுக்கு கொடுத்த பாவத்துக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க ரமேஷ். என்னை ஏமாத்தாதீங்க ரமேஷ். இந்த பாரு, நான் ஒன்னும் பொம்பளை பிடிக்கல ஏமாத்துறதுக்கு. எதையும் லைட்டா எடுத்துக்கிட்டா லைஃப் ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? மாணவர்களை சந்திச்சோம், காதலா நடிச்சோம், நல்ல நண்பர்களா பிரிவோம். ஓகே, see you. ரமேஷ், நடந்து முடிஞ்ச சம்பவங்களுக்கு அந்த ஆண்டவன் மட்டும்தான் சாட்சி. நான் இழந்த கற்புக்கு சாட்சியா அந்த ஆண்டவனால கூட ஆஜராக முடியாது சார். நீ அழாதம்மா, தைரியமா இருமா. உனக்கு ஆதரவா நான் இருக்கேம்மா. எப்படி அந்த ரமேஷ் பயல உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேம்மா. ஏங்க என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் அதுக்கு சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைக்கிறேன்டி. சந்தர்ப்பத்துக்கு சாதகமா பேசி காசு பண்ற சராசரி வக்கீல் அடி உன் புருஷன். எந்த சந்தர்ப்பத்திலையும் நியாயம் தோத்துடக்கூடாதுன்னு ஆதங்கப்படுற சராசரி மனுஷன். பெத்த குழந்தை லட்சுமியை தான் வாழ்க்கையில அல்பாயுசுல இழந்துட்டு நிக்கிறோம். நம்ம பெத்ததா நினைச்சுக்கிட்டு இந்த லட்சுமிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காவது நான் போராடுறேன்டி. இந்த பாருமா, நீ ரூமுக்கு போமா, தைரியமா போமா, நான் பாத்துக்கிறேன் போ. ஏடிசிபிசி குடிக்கிறதே ஓசி, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்கயா தோசை காணா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டுன்னு வரணும். அட கையில கயிறு, கண்ணுக்குட்டி பின்னால வருதா? கண்ணுக்குட்டியா என்ன குட்டின்னு பாருங்க. பொண்டாட்டி பொண்டாட்டியா வீட்டுல எல்லாம் விட்டு வரணும். வீட்டுல விட்டுட்டு வந்தா தம்பி தள்ளிட்டு போயிருவாயா? தம்பி தள்ளிக்கிட்டு போயிருவானா? அட உனக்கு என்னையா தெரியும்? அனுபவப்பட்ட எனக்கு இல்லையா தெரியும்? என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கடைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா? ஏண்டி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு முன்னால என் தம்பியை கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அவன்